இப்போ ஸ்ரீ வாஸ்து ஸ்ரீ சக்ரா ஸ்ரீ நந்தா துரைசாமி ஐயா அவர்களோட புதல்வன் அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. அவர்களுடைய பேர் வந்து ரஞ்சித், நந்தா ரஞ்சித். அவர்களை சகோதரர் அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க. ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 12வது ஜோதிட மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். இப்போ இன்றைக்கி எப்படி நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே ஜோதிடர்கள் தான் இங்கே இருக்கீங்க, பார்த்துருக்கோம். ஜோதிடம் சார்ந்தவங்க தான் இதை பார்ப்பீங்க. இன்றைக்கி ஒருத்தர் நம்மக்கிட்ட அவங்களுக்கு தேவைக்காக நம்மக்கிட்ட ஒரு பலன் கேட்க வராங்க அப்படின்னா முன்னே நம்மக்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தை பார்த்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடத்தை பலன் கேட்பாங்க. அப்படி தானே? அதுதானே வழக்கம். ஒன்று எதையாவது ஒன்று கொடுத்து, ஒன்று ஜோதிடம் மூலமாக ஜோதிட கட்டங்கள் மூலிமா பார்த்து பலன் சொல்லுவாங்க. அப்படி இல்லை பிரசன்னம் மூலிமா ஒரு பொருளை வச்சு பிரசன்னம் போட்டு பார்த்து பலன் சொல்லுவாங்க. இல்லை கைரேகை வச்சு பார்க்குறாங்க, நாடி வச்சு பார்க்குறாங்க. இன்றைக்கி ஜோதிடத்தில் பல முறை இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒருத்தரோட வீட்டை பார்த்து பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. வீடுனா கூட நீங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கும், அதை அதோட அமைப்பை வச்சு சொல்லலாம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். வேண்டாம், வீடே எடுத்துக்க வேண்டாம். வீட்டில் உள்ள ஒரே ஒரு விஷயம் படிக்கட்டு. ஒருத்தர் படிக்கட்டை மட்டும் நம்ம எடுத்து அது மூலிமா நம்மளால் பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான விஷயம். அந்த வீட்டில் படிக்கட்டு எங்கே இருக்குங்கிறத முன்னே பார்க்கணும். கட்டடத்திற்கு வெளிப்புறத்தில் இருக்கா இல்லை கட்டடத்துக்கு உள்ளே இருக்கா? ரெண்டே கான்செப்ட் தான். கட்டடத்துக்கு படிக்கட்டு வெளியே அமைஞ்சிருக்கா உள்ளே அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத ரெண்டே விஷயத்தை எடுத்து அந்த வீட்டில் உள்ளவங்களோட எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த படிக்கட்டு மூலியமாகவே தீர்வு கொடுக்கலாம். அப்போ ஒருத்த மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஊரில் இருக்காங்க, படிப்படியாக வளர்ந்துருக்கான்ப்பா அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை படிக்கட்டை மேற்கோள் காட்டி அவங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. அப்போ இந்த படிக்கட்டு முதல்ல வீட்டில் வெளிப்புறங்களில் இந்த படிக்கட்டு ஒரு கட்டிடத்தில் 4 மூலைகள் 4 திசைகள். அப்போ இந்த 4 மூலைகள் 4 திசைகளில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னே பார்க்கணுங்க. அப்போ இதை பார்த்தோம்னா நம்ம பலன் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் படிக்கட்டு வடகிழக்கு மூலைங்கிறது வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய மூலைங்க. இந்த மூலையில் வடகிழக்கு மூலையில் ஈசானிய பகுதி இதில் ஒரு வீட்டில் படிக்கட்டு நம்ம இப்போ பார்க்குறது வெளிப்புறத்தில் கிழக்கு பக்கம் படிக்கட்டு அமைஞ்சிருச்சு. வெளிப்புறத்தில் எப்படி போடுவாங்க? கிழக்கு நேராக ஓப்பன் படிக்கட்டு போடுறாங்க. அப்போ அந்த படிக்கட்டு வெளிப்புறத்தில் கிழக்கு பக்கம் போட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள ஆண் குழந்தைகளோட மன வளர்ச்சி பாதிக்கப்படுங்க. அப்போ அந்த வீட்டில் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருப்பாங்க. அடுத்து வடகிழக்கு திசையில் வடக்கு பக்கம் வெளிப்பக்கத்தில் நீங்கள் படிக்கட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ள குழந்தைகளோட கல்வி தடைப்படுங்க. அப்போ எடுத்தோன்னா நம்மகிட்ட ஒரு பையன் படிக்க மாட்டேங்கிறான், நம்ம ஒரு இதாக போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டை பார்த்துட்டு சொல்கிறாங்க என் பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அந்த படிக்கட்டை பார்த்தோன்னே சொல்லலாம், இந்த இடத்துல இந்த படிக்கட்டு இருக்கிறதுனால தாங்க உங்கள் பையன் படிக்கலை, இதை சரி பண்ணுங்க, கண்டிப்பாக படிப்பான் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாங்க. அடுத்து தென்மேற்கு மூலையில் ஓப்பனில் தெற்கு பக்கம் நீங்கள் படிக்கட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா ஓப்பன் படிக்கட்டு, அந்த படிக்கட்டு அந்த வீட்டினோட ஆண்களோட தெற்கு பக்கம் போட்டிங்கன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்களோட வளர்ச்சி பாதிக்குங்க. அப்போ அந்த வீட்டில் ஆண்களுக்கு இல்லாத வீடாக அது மாறுங்க. அப்போ பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய வீடாக இருக்கும். கணவர் வெளியூரில் இது மாதிரி வேலை செய்வாருங்க. அதே தென்மேற்கு மூலையில் மேற்கு பக்கம் ஓப்பனில் படிக்கட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பெண்களோட வளர்ச்சி பாதிக்குங்க. அடுத்து தென்கிழக்கு மூலைங்கிறது அக்னி மூலைங்க. அப்போ அக்னி மூலையில் படிக்கட்டு நீங்கள் தெற்கு பக்கம் அக்னி மூலையில் படிக்கட்டு போடலாங்க. இது பெண்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அதுவே நம்ம என்ன சொன்னோம்,
தென்மேற்கு பகுதியில் மேற்கில் போட்டுட்டிங்கன்னா பெண்களோட வளர்ச்சி பாதிக்குங்க. அதுவே தென்கிழக்கு அக்னி மூலையில் நீங்கள் வந்து இதில் போட்டுட்டிங்க அப்படின்னா வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குங்க. அடுத்து தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பக்கம் படிக்கட்டை வந்து நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து கடன் பிரச்சனைகள் இல்லாமல் வந்து அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து கடன் ஏற்படாமல் எவ்வளோ வந்து கடன் இருந்தாலும் அதை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றலை வந்து உருவாக்கி தருங்க. அடுத்து வடமேற்கு பகுதி. அப்போ பொதுவாக வந்து நீங்கள் யாரை வந்து நீங்கள் ஒரு கட்டடம் கட்டக்கூடிய மேஸ்திரியாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராக இருக்காங்க அப்படின்னாலும், இல்லை பொதுவான கூட நம்ம வந்து உற்றார் உறவினர்கள் கூட இருக்கலாம். நீங்கள் சும்மா கேட்டிங்கன்னா போதும், இந்த படிக்கட்டு எங்கெங்கே போடணும் அப்படின்னு கேட்டால் ஒன்று வடமேற்கு மூலையில் போடுங்க. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து தென்கிழக்கு மூலை அக்னி மூலைக்கு வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வடமேற்கு மூலை தான் சொல்லக்கூடிய முதல் இது. அப்போ வடமேற்கு மூலையில் படிக்கட்டு வந்து வெளிப்புறத்தில் போடும்போது அந்த வீட்டிலோட பெண்களோட வடக்கு பக்கம், இது வந்து வடக்கு பக்கம் வந்து போடக்குள்ள அந்த வீட்டிலோட பெண்களோட வந்து மனநிலை வந்து சீராக இருக்குங்க. ஏன்னா வடமேற்கு பகுதி வந்து பொதுவாக பாதிச்சு அப்படின்னா பெண்களோட மனநிலை பாதிக்கும். அங்கே வந்து சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குங்க. அப்போ இது வந்து வடமேற்கு மூலையில் படிக்கட்டை போட்டுட்டிங்க அப்படின்னா பெண்களோட மனநிலை வந்து சீராக இருக்குங்க. அங்கே வந்து பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்குங்க. அடுத்து வடமேற்கு மூலையில் மேற்கு பக்கம் படிக்கட்டு போட்டுட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குங்க. அது வந்து உதாரணத்துக்கு அவுட்ரோம், இது வந்து வீட்டோட வெளிப்புறத்தில் படிக்கட்டு போடுறத பற்றி சொல்லியாச்சு. இந்த படிக்கட்டு வந்து அமைக்கிறதுலாம் பிரச்சனை இல்லைங்க. படிக்கட்டு போடலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த படிக்கட்டை எப்படி அமைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டிடத்திற்கு வெளிப்பகுதியில் போடக்கூடிய படிக்கட்டுக்கு ஓப்பனில் போடுற படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டுக்கு நீங்கள் எந்த வகையிலையும் தாங்கல் கொடுக்கக்கூடாது. வெளிப்பக்கத்தில் படிக்கட்டு போடலான்னு சொல்லிட்டீங்க சார், ஓகே நான் போட்டுட்டேன். ஆனால் இந்த படிக்கட்டு வந்து நான் ஏற்றுறேன், அந்த படிக்கட்டு வந்து நிற்குமா நிற்காதான்னு தெரில, அதனால் இடையில ஒரு கட்டை ஒன்று செவரு கட்டிக்கிறேன் சார். இன்றைக்கி நிறையா பேர் பண்ணக்கூடிய தப்பே அதுதாங்க. கட்டடத்தில் அந்த தாங்கல் கட்டிட்டீங்க அப்படின்னா 4 மூலைகள் வந்து 90 டிகிரி சரியாக இருக்கணும். ஆனால் இந்த கட்டை கட்டிட்டீங்கன்னா எந்த பக்கத்தில் இருக்கோ அந்த மூளை வந்து எல்வடியும் ஆகிடுங்க. அப்போ அந்த கட்டடம் வந்து பாதிக்கப்படும். நீங்கள் வந்து குழிக்கணக்கு பார்த்து மனையடி அளவுகள் பார்த்து கட்டடத்தை வந்து அமைச்சிருப்பீங்க. ஆனால் இந்த படிக்கட்டுக்கு தாங்கல் கட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டடம் வந்து குழிமுறிவு ஏற்படும். அப்போ நீங்கள் வந்து என்ன வந்து நீங்கள் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குற மாதிரி நீங்கள் ஆயாதி கணிதம் பயன்படுத்தி 25 வகை பொருத்தம், 12 வகை பொருத்தம், 8 வகை பொருத்தம்லாம் பார்த்து நீங்கள் மனை பொருத்தம்லாம் வச்சிங்கனாலும் அந்த பொருத்தம் எதற்கும் பயன்படாது. அப்போ வெளிப்புறம் கட்டக்கூடிய படிக்கட்டுக்கு அடியில் வந்து எக்காரணத்திற்கொண்டும் தாங்கல் கட்டக்கூடாது. அப்படி வந்து இந்த படிக்கட்டு தாங்காது, வேறு வழி இல்லை சார், நான் என்ன சார் பண்ணணும், தாங்கல் கட்டணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டிடத்தோட தாய் செவர், வெளிப்புறம் உள்ள தாய் செவத்துக்கும் இந்த படிக்கட்டுக்காக கட்டக்கூடிய தாங்கலுக்கும் இடையில வந்து மினிமம் வந்து ஒரு அடியாவது இணைப்பு இல்லாமல், இது தனி, கட்டடத்தோட தாய் செவர் தனி, இந்த செவர் தனி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்கட்டு அமைச்சு அதுக்கு தாங்கல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா எந்த மூலையும் வந்து பாதிக்காது, எந்த மூலையும் வெட்டுப்படாது. அப்போ இந்த மாதிரி அமைக்கிறது வந்து சிறப்புங்க. அடுத்து உள்பக்கம், கட்டிடத்திற்கு உள்பக்கம் படிக்கட்டு வந்து போடுறோம். இந்த படிக்கட்டு உதாரணத்துக்கு தெற்கு வாசல் உள்ளவங்களாம் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, தென்மேற்கு பகுதியிலே போட்டுருவாங்க. அப்போ தென்மேற்கு பகுதியில் எந்தெந்த வீட்டிலலாம் படிக்கட்டு இருக்கோ அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மூத்தது வந்து ஆண் வாரிசு இருக்காதுங்க. அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகளாக இருக்கும், இல்லை அந்த சொத்தே வந்து பெண் சொத்தாக இருக்கும், பெண்கள் பேரில் இருக்கும், அதை வந்து ஆண்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் வந்து படிக்கட்டு வந்து உள்படி போட்டிருப்பாங்க, மடக்கு படியாக போட்டிருப்பாங்க. அப்போ இந்த படியெல்லாம் போடலாம், ஓகே. தென்மேற்கு மூலையில் எனக்கு 2 பெண் குழந்தை தான், நான் வந்து தென்மேற்கு மூலையில் படிக்கட்டு போட்டிருக்கேன், நீங்கள் சொன்னீங்க நான் போட்டேன், ஓகேவா, கரெக்டாக சார்? கரெக்டு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா படிக்கட்டு உள்படிக்கட்டு போடுற இடத்துல அத்தனை இடத்துலையுமே நம்ம வந்து அதுக்கு அடியில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு டாய்லெட்டை வந்து ஏற்படுத்துகிறோம். ஏன்னா அவுட்டரில் இருக்குது. அப்போ தென்மேற்கு மூலையில் படிக்கட்டு போடலாம், அது தப்பு கிடையாது. அப்போ அந்த படிக்கட்டுக்கு அடியில் போடக்கூடிய தென்மேற்கு மூலையில் போடக்கூடிய அந்த டாய்லெட் வந்து சிறப்பான்னு கேட்டிங்கன்னா சிறப்பு கிடையாது. அப்போ இதை வந்து குடும்பத்தோட இப்போ தென்மேற்கு மூலையில் படிக்கட்டை போட்டுட்டு அது கீழே ரெஸ்ட் ரூம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யத்தை வந்து சீர்குலைக்குங்க. அப்போ தென்மேற்கு மூலையில் 2 ஆப்ஷன் இல்லாதவர்கள்
முடிந்த அளவுக்கு வந்து தென்மேற்கு மூலையை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆப்ஷன் இல்லாதவங்க தென்மேற்கு மூலையில் தெற்கு வாசல் உள்ளவங்க வேறு வழி இல்லை அப்படின்னா பண்ணலாம். அவங்களும் வந்து அந்த இடம் வந்து பெண் சொத்தாக இருந்து அவங்களுக்கு வந்து மூத்தது ஆண் வாரிசு இல்லாமல் பெண் குழந்தைகளாக இருந்தால் அந்த வேலையை வந்து அவங்க செய்யலாங்க. அடுத்து தென்கிழக்கு மூலை அக்னி மூலையில் உள்ளே வந்து படிக்கட்டு போடலாம். அப்போ உள்ளே வந்து நம்ம மடக்குப்படி போடுறோம் அப்படின்னா இதெல்லாம் ஓகே. இந்த படிக்கட்டு உள்ளே போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இருக்குங்க. ஆனால் இந்த படிக்கட்டுக்கு அடியில் திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த அவுட்ரு பாத்ரூம். அப்போ அந்த பாத்ரூம் நம்ம யூஸ் பண்ணும்போது உதாரணத்துக்கு ஒரு 10 அடி தான் நமக்கு வந்து ஒரு போர்ட்டிகோ இருக்குது. படிக்கட்டு வந்து 3 அடி 6 அடி மடக்கி நம்ம வந்து லேண்டிங் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லேண்டிங்கோட உயரம் வந்து நமக்கு வந்து குறைவாக இருக்குங்க, கட்டடத்தில் குறைவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பாத்ரூம் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படிக்கட்டுக்கு அடியில் உள்ள பாத்ரூமை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தென்கிழக்கு மூலை அக்னி மூலையை வந்து பள்ளம் பண்ணிடுவாங்க. இது நிறையா நடைமுறையில் வந்து சார் நீங்கள் வந்து பாத்ரூம் எங்கே போடலாம், தென்கிழக்கு மூலையில் போடலாம், வடமேற்கு மூலையில் போடலாம். படிக்கட்டு எங்கே போடலாம், வடமேற்கு மூலையில் போடலாம், தென்கிழக்கு மூலையில் போடலாம். ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் நடக்கக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தப்பு வந்து 90% வீடுகளில் வந்து இந்த தப்பு வந்து பண்ணுறாங்க. நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா, சார் நீங்கள் படிக்கட்டு கரெக்டாக போட்டிருக்கேன், நீங்கள் சொன்ன இடத்துல தான் போட்டிருக்கேன், பாத்ரூமும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், ஆனால் இங்கே வந்து அந்த லேண்டிங்கோட உயரம் வந்து நமக்கு பயன்படுத்துறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மூலையை வந்து நம்ம பள்ளம் பண்ணிடுறோங்க. அப்படி பள்ளம் பண்ணி போடக்கூடிய அந்த படிக்கட்டாக இருக்கட்டும், அந்த பாத்ரூமாக இருக்கட்டும், அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து கடனை வந்து அதிகப்படுத்துதுங்க. பெண்களுக்கு வந்து மருத்துவ செலவுகளை வந்து அதிகப்படுத்துங்க. அப்போ முடிந்த அளவுக்கு வந்து தென்கிழக்கில் போடக்கூடிய படிக்கட்டை வந்து நீட்டாக வந்து போட்டுக்கணும். அது கீழே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்ரூம்லாம் போடுறது, அந்த படிக்கட்டுக்கு அடியில் பாத்ரூம் போடுறத அவாய்ட் பண்ணிடணுங்க. அடுத்து வடமேற்கு பகுதி வந்து கரெக்டானதுங்க. அப்போ இந்த வடமேற்கு பகுதியிலையும் பாத்ரூம் போட்டால் ரொம்ப நல்லா, இதை படிக்கட்டு போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என்ன பண்ணுவாங்க, இந்த வடமேற்கு பகுதியில் என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படிக்கட்டு போடுவோம், ஒரு தளம் மட்டும் வீடு கட்டுவோம். ஒரு தளம் வீடு கட்டும் போது என்ன பண்ணுவோம், படிக்கட்டிலேருந்து போர்ட்டிகோக்கு அந்த மேலே தண்ணி வருது, ஹெட்ரூம் போடலான்னு போட்டுருவோம். அப்போ ஹெட்ரூம் போடும்போது என்ன பண்ணுவோம், இயற்கையாகவே தென்மேற்கு மூலையை வந்து பொதுவாக வந்து உயரமாக இருக்கணும். அப்போ தென்மேற்கு மூலையை விட வடமேற்கு மூலையில் வந்து உயரத்தை வந்து நம்ம உயர்த்திடுவோங்க. அப்படி உயர்த்தும் போது என்ன நடக்கும், இந்த படிக்கட்டுக்காக பண்ணக்கூடிய ஹெட்ரூம்னால இந்த உயரம் ஏற்றுறதுனால அந்த வீட்டில் உள்ளவங்க வம்பு வழக்கு கோர்ட் செஷன் பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து வடமேற்கு மூலையில் நீங்கள் படிக்கட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த படிக்கட்டை வந்து தென்மேற்கு மூலையோட அந்த ஹெட்ரூம், ஒருவேளை அந்த வடமேற்கு மூலைக்கு ஹெட்ரூம் போடலைன்னா பிரச்சனை இல்லைங்க. ஹெட்ரூம் போடுற மாதிரி இருந்தால் தென்மேற்கு மூலையை காட்டிலும் இந்த வடமேற்கு மூலை வந்து உயரம் போகக்கூடாதுங்க. அது மாதிரி பார்த்துக்கணுங்க. அடுத்து வடகிழக்கு மூலை. அப்போ வடகிழக்கு மூலையில் ஒருத்தர் படிக்கட்டு வந்து அந்த வீட்டில் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்காதுங்க. அது வந்து ஆண்கள் இல்லாத வீடாக வந்து மாறுங்க. அப்போ இந்த மாதிரி குழந்தை செல்வம் இல்லாமல் மாறும். அந்த வீட்டுக்கு வந்து தத்து குழந்தைகள், டெஸ்ட் டியூப் பேபிகள் வந்து வருங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வடமேற்கு மூலையில் வந்து வடகிழக்கு மூலையில் வந்து நம்ம வந்து படிக்கட்டை வந்து போடாமல் இருக்கிறது சிறப்புங்க. அப்போ படிக்கட்டு எங்கே வேணாலும் போடலாம், நான் வெளியில் வந்து எங்கே வேணாலும் போடலாம். வடகிழக்கு மூலை ஈசானியத்தையும் தென்மேற்கு மூலையும் விட்டுட்டு மீதி 2 திசையிலையும் போடலாம். வெளிப்பக்கம் அமைக்கக்கூடிய படிக்கட்டை வந்து ஹெட்ரூம் எதுவும் இல்லாமல், அந்த படிக்கட்டு கீழே எதுவும் பாத்ரூமோ தாங்கலோ எதுவும் இல்லாமல் நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே பண்ணக்கூடிய படிக்கட்டுக்கு எல்லாமே போய் ஒரு திசை நோக்கி ஏறி மறு திசை நோக்கி வர மாதிரி நீங்கள் படிக்கட்டை அமைச்சிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த படியை பார்த்தே நம்ம வந்து எல்லா வகையிலும் பலன் சொல்லலாம். அப்போ படிக்கட்டை சரியாக அமைச்சோம் அப்படின்னா வாழ்க்கையினும் வெற்றிப்படி வந்து இறைவனர்லாம் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா ஒரு சின்ன விஷயங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்க. பேர் வந்து நந்தா ரஞ்சீவ், தம்மம்பட்டிங்க. ஃபோன் நம்பர் வந்து 81 89 81 04 06. பெயர் வந்து நந்தா ரஞ்சீவ். ஃபோன் நம்பர் வந்து 81 89 81 04 06. நன்றி. சகோதரர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது எல்லாருமே பிரசனம் பார்க்குறோம், ஜோதிடம் பார்க்குறோம், பலன் சொல்கிறோம்.
பிரசன்ன வகைகள் நிறைய இருக்குது. அதே போல் ஜோதிடத்தில் வகையிலையும் நிறையா இருக்குது. இப்போ டேரட்டு, சாமுத்திரிகா லட்சணம், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்குறோம். பட் படிக்கட்டை வச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தர் வந்து புதுசாக சொல்லியிருக்காரு. அவர் கேது பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு செவ்வாய் கேது நல்லா பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாங்க சார்? உங்களை தான் அவருக்கு தெரியல போல. கரெக்டாக இருக்குங்களா? ஓகே, சரிங்க சார். சகோதரர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. வாங்க சகோதரர். அவர் வீடு கட்ட இன்ஜினியருங்களா? அவங்க அப்பா வாஸ்து ஆசிரியர், அவர் இன்ஜினியர். அழகா வாஸ்து பற்றி சொன்னார். படிக்கட்டுன்னு ஒரு விஷயம் சொல்கிறப்ப என்னோட இன்னொரு குருநாதன் சொல்லியிருக்கிறாரு, படிக்கட்டு சுத்தமாக இருந்தால் அந்த வீட்டு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. படிக்கட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காங்க அந்த வீட்டு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. தொழில் செய்கிற இடத்துல கூட படிக்கட்டை சுத்தமாக வச்சுக்கணும். ஆனால் நம்ம படிலாம் பார்த்தா நாரி போய் தான் இருக்கும். அதுக்காண்டி தான் நான் தினம் கூட கூட்டி விடுறது. நான் நிறையா சொல்கிறேன் இந்த காம்ப்ளெக்ஸில், தினம் படியை கூட்டுங்கன்னா யாரும் கேட்குறதில்ல. அந்த படிக்கட்டு ஒரு தொழில் வளாகத்தில் இருக்கட்டும், அதாவது ஒரு வீடாக இருக்கட்டும், படிக்கட்டு சுத்தமாக இருந்தால் அந்த குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறது தான். மிக நன்றி சார். வாஸ்து பற்றி மிக அழகாக சொன்னீங்க. மிக நன்றி. திருப்பூர் சார் சார்பில் உங்களை வாழ்த்துக்கள். அவங்களே அழகாக படிச்சுருவாங்க.